அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், மாங்காய் பச்சடி செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம மாங்காய் சீசனுக்குள்ளே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ப்ரெட்டுக்கு வந்து நம்ம ஜாம் மாதிரி ஜாமுக்கு பதில் இதை வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கீ ரைஸுக்கு நாங்கள் வந்து பிரியாணிக்கெலாம் வந்து தக்காளி ஜாமுக்கு பதில் நாங்கள் வந்து மாங்காய் ஜாம் செய்வோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் மாங்காய் சீசனில். மாங்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாங்காய் பெரிய மாங்காய் இருக்கு பாருங்கள், நான் தோல் சீவிக்கிறேன். இதில் செம்பளமாக இருக்குதுங்க. இதில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு மாங்காய் செஞ்சாக்க நல்லா சுகர் அதிகமாக போகிற மாதிரி வரும். அது புளிப்பு அதிகமாக இருக்கிறனால சுகர் அதிகமாக சேர்க்கணும். தோல்லாம் நல்லா எடுத்துகிட்டு நல்லா திருவிக்குவோம் அதை மாங்காவை. நான் பில்லியில் அப்படியே திருவிக்கிறேங்க. எவ்வளோ மெலிசாக வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம திருவிக்கணும். ப்ரெட்டுக்கு வந்து ஜாமுக்கு பதில் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் திருவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். நெய் வந்து 2 மஞ்சள் கட்டி ஊற்றிக்கிறேன். சின்ன பட்டை போட்டுக்கிறேன். முந்திரி வந்து 5-6 முந்திரி இருக்குங்க. 2-3 உடச்சி போட்டுக்கிறேன். முந்திரி கொஞ்சம் வறுப்படட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருந்த மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் சீசன் இருக்கும்போது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வந்து கீ ரைஸுக்கும் செய்வோம், இதே மாதிரி ஸ்வீட்டு நாங்கள் பிரியாணிக்கும் செய்வோம். தக்காளி ஜாமுக்கு பதில் மாங்காய் சீசனில் மாங்காய் ஜாம் செஞ்சுக்குவோம். இப்போ சுகர் வந்து 1/2 கப்பு போட்டுக்கிறேன். இது செம்பளமாக இருக்கிறதுனால இனிப்பாக இருக்குது கொஞ்சம், அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இதை மாங்காவாக இருந்தாக்கா நீங்கள் வந்து 1 கப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இனிப்பு நல்லா எடுத்து காமிக்கும். இல்லாட்டி புளிப்பாக தெரியும் மாங்காவாக இருந்தாக்க. இது செம்பளமாக இருக்கிறனால 1/2 கப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் சுகரு. நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம், நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கோங்க. சீக்கிரம் ரெடி ஆகிடும் ஜாமு. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ட்ராப் வந்து நான் வந்து கலர் சேர்த்துக்கிறேங்க. அது ஆப்ஷனல் தான், இது உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் சேர்க்காதீங்க.
ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க. நமக்கு மாங்காய் பச்சடி ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட்டுக்கும் வச்சு கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக நான் பசு நெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து பாருங்கள். ரொம்ப மணமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஜாம் ரெடி ஆகிடுச்சுங்க. மாங்காய் பச்சடின்னு சொல்லுவோம், ஜாமுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.